ஸோ உலக மக்களே நீங்க பார்த்துக்கோங்க டெக் ட்ரேடிங் தமிழ். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா டே 2 ஆஃப் 100 சேலஞ்ச். ஓகேவா? நீங்க வந்து டே 2ல நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா ப்ராஃபிட் பார்த்துருக்கோம். நீங்க இதை பார்த்திருந்தாலே தெரிஞ்சிருக்கும். இந்த இடத்துல ப்ராஃபிட் 1.26% பக்கம் ப்ராஃபிட்ல இருக்குன்னா நேத்து ஒரு $17, இன்னைக்கு ஒரு $100. ஓகேவா? டோட்டலா பார்த்தோம்னா இன்னைக்கு ஓவராலா $82 ப்ராஃபிட்ல இருக்கும் டே 2ல. ஓகேவா? அது வந்து 1.6%, டோட்டலா 8% நீடு, 1.6% எப்படி ப்ராஃபிட் பார்த்தோம்னா பார்ப்போம். இது வந்து என்னோட ஃபர்ஸ்ட் ட்ரேட். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ட்ரேட்ல ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கோல்டுல தான் என்ட்ரி எடுத்திருக்கோம். ஓகேவா? அது எப்படின்னு காமிக்கிறேன். ஓகே, கோல்டுல தான் ஃபர்ஸ்ட் என்ட்ரி. ஃபர்ஸ்ட் இன்னைக்கு வந்து ஒரு என்ட்ரி செட்டப் கிடைச்சது. அதுல வந்துட்டு நம்ம நம்ம யூஸ் பண்ற எலக்ட்ரிக் கான்செப்ட். அதுல வந்து எப்படி என்ட்ரி எடுத்துருக்கோம்னா அப் ட்ரெண்ட்ல இருந்திருக்கு. அப் ட்ரெண்ட்ல இருக்கும்போது கரெக்டா டவுன் சைடு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் இந்த இடத்துல வச்சிருந்துச்சு. ஓகேவா? இந்த இடத்துல சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வச்சோன்னா நம்ம என்ன யூஸ் பண்றோம் எலக்ட்ரிக் கான்செப்ட்ங்காட்டிக்கு ஃபிஃப்த் எக்ஸ்டென்ஷன் எப்படின்னா 101 இங்கே 2 கரெக்டாக 3க்கு வந்து இங்கே தான் வந்துச்சு. டிபி பக்கம் செகண்ட் டிபி 3 4 5 இப்படி தான் நம்ம வைப்போம். அதில் ஃபிஃப்த் எக்ஸ்டென்ஷனில் பார்க்கும்போது கரெக்டாக பார்த்தோம்னா டிபி இந்த சைடு வந்துருந்துச்சு. ஓகேவா? இந்த இடத்துல டிபி வந்திருக்கு. நான் வந்து ஓவராலாக சென்டரில் வச்சிருந்தேன் 1:2ங்கிற ரேஷியோவில். கரெக்டாக நம்ம இதில் வந்து ஒரு கோளாறாக ஆகி போச்சு. என்னன்னா இந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுக்க வேண்டியது, இந்த இடத்துல என்ட்ரி எடுத்துருக்கணும். இந்த இடத்துலனா இந்த இடத்துல என்ட்ரி எடுத்துருக்கணும். நம்ம நம்ம மிஸ் பண்ணிட்டோம். டக்குன்னு கேண்டில் கீழே போனாலும் மிஸ் பண்ணிட்டோம். ஓகேவா? நம்ம வந்து இதுவும் போடல, பெண்டிங் ஆர்டரும் போடல. ஸோ அதுக்கப்புறம் ரீட்ரேஸ்மெண்ட் வரும்னு கன்ஃபார்மாக வெயிட் பண்ணேன். ரீட்ரேஸ்மெண்ட் வந்தோடனே என்ட்ரி எடுத்துட்டு 1:2 வந்து டேரெக்டாக ஹிட் ஆயிடுச்சு. ஓகேவா? நேராக ஃபாலோ ஆயிருக்கு 1:2. இது வந்து என்னோட இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ட்ரேடு. நெக்ஸ்ட் இன்னொரு ட்ரேட் எடுத்தேன்னா காமிக்கங்க. ஓகேவா? அதில் வந்து எம்டி ஃபைல் எப்படி இருக்குன்னு காமிக்கலாம். ஓகேவா? இது இப்போதைக்கு நான் என்னோட ஃபர்ஸ்ட் ட்ரேடு தெரியுதா உங்களுக்கு? இந்த இடத்துல என்ட்ரி எடுத்து இந்த இடத்துல எக்ஸிட் ஆயிருக்கேன். ஓவராலா 5,082 இருக்கு டோட்டலா. ஓவராலா பாசிட்டிவ்ல இருக்கும் கைஸ். ஃபர்ஸ்ட் ஏதாவது லாஸ்ட்ல போனோம், எப்படி ஓவராலா இருக்கும். இதுதான் பாருங்க, டோட்டலா 8%. ஓகேவா? நம்மளோட ஜேர்னி பார்க்கணும்னா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு ட்ரேட் எடுத்தோம்னா இன்னைக்கு நைட்டுக்கு இன்னொரு ட்ரேட் எடுத்தோம்னா நம்ம காமிக்கிறேன். இல்லைன்னா அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. பை கேஸ் பை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பாக்ஸ் இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்குது, கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. பை. ஸோ இல்லை கேஸ், நமக்கு வந்து இன்னைக்கு செகண்ட் என்ட்ரி கிடச்சிச்சு. செகண்ட் என்ட்ரி எப்படி போச்சுன்னா எனக்கு அப்படியே சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து பேசிக்காகவே நம்ம வந்து எலக்ட்ரிக் கான்செப்ட் யூஸ் பண்ணுறங்காட்டிக்கு நமக்கு வந்து 5 வேவ்ஸ் வரும். 0 1 2 3 4 4 வந்து இங்கே வராது, 5 4 வந்து இங்கே வந்திருக்கும். ஓகேவா? இந்த 4 கணக்கு வச்சு தான் நம்ம எக்ஸ்டென்ஷன் வச்சு தான் பார்த்தோம். ரீட்ரேஸ்மெண்ட் எல்லாமே கரெக்டாக பக்கவாக தான் பார்த்தோம். ஓகேவா? பார்த்ததுல நம்மளுக்கு வந்துட்டு இருங்க காமிக்க எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வந்துச்சு கரெக்டாக நம்ம என்ட்ரி எடுத்தோம். இது கீழே டவுன்ஃபால் ஆச்சு. ஸோ அதுலேருந்து நம்ம என்ட்ரி எடுத்தோம். ஓகேவா? என்ட்ரி எடுத்ததுல இந்த இடத்துல என்ட்ரி எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் கீழே போச்சு. ஓகேவா? கீழே போயிட்டு மேலே வந்துட்டு திரும்பியும் ஃபுல்லாக இது வரைக்கும் கீழே போச்சு. கீழே வந்தோடனே நான் வந்து எஸ்எல் வந்து இங்கே மாற்றிட்டேன். இது ட்ரைலிங் எஸ்எல் பண்ணிட்டேன். ஓகேவா? எஸ்எல் தான் ட்ரைல் பண்ணங்காட்டிக்கு நம்மளுக்கு வந்து $30 லாஸாக போயிடுச்சு. ஓகேவா கேஸ்? ட்ரைலிங் எஸ்எல் வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது. இது வரைக்கும் நம்ம இந்த அக்கௌண்ட் வாங்கி 3 ட்ரேட் எடுத்தோம். 3 ட்ரேட்ல 2 ட்ரேட் எஸ்எல் ஆயிடுச்சு. ஓகேவா? ஒரு ட்ரேட் தான் டிபி அடிச்சது. பட் $50 ப்ராஃபிட்டபிள் இருக்கிறோம். ஓகேவா? இதுதான் ட்ரைலிங் எஸ்எல் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கு. ஈஸிக்கும் ட்ரைலிங் எஸ்எல் யாருமே பண்ணாமல் இருக்காதீங்க. அது ஒரு மெயின். ஓகேவா? அதில் வந்து நான் ரெகுலராக ஜேர்னல் பண்ணிட்டு வருவேன். ஓகே, இது வந்து ஜேர்னலா அப்படின்னு கேட்காதீங்க. நான் நோட்ல எழுதி வச்சிருப்பேன். இது ஜஸ்ட் இந்த லிங்க்குக்கு வேண்டி தான் நான் இது பண்ணிட்டு இருக்கேன். ஓகேவா? இது வந்து எதுக்கு லிங்க் பண்ணிட்டு இருக்கேன்னா வீக்கெண்ட்ல ஒரு ஒரு 1 வீக் நம்ம என்ன பண்ணோம் அதை நம்ம காமிக்கிறது தாங்க. ஓகேவா? இது மாதிரி நீங்களும் ஜேர்னல் பண்ணுங்க, உங்க ட்ரேட் நல்லா இருக்கும். ஓகேவா? நம்ம அப்படியே இதில் பார்ப்போம். இதுலனா ஃபண்டிங் பிப்ஸில் இதில் பார்ப்போம். ஓகேவா? இதில் எப்படி இருக்குன்னா இங்கே பாருங்க, வின் ரேஷியோ பாருங்க 33.3 தான் இருக்கு. பட் வந்து எவ்வளோ ப்ராஃபிட்ல இருக்குன்னு பார்ப்போமா? இங்கே பாருங்க 1% ப்ராஃபிட்ல இருக்கும். 8% டார்கெட் தான் ஃபர்ஸ்ட் ஃபேஸை கிளியர் பண்ணிடலாம். ஓகேவா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, பொறுமையாக பண்ணிப்போம். அர்ஜென்ட்டா பண்ணால் தான் நம்ம இதாகும். ஓகேவா? பாருங்க, போயிட்டு ஒரே கிராஃப் மேலே போயிட்டு லைட்டாக கீழே வந்து ட்ரைலிங் எஸ்எல் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கு. எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா? இது வரைக்கும் என் வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னைக்கான ட்ரேடு ரொம்ப நல்லா போயிருக்கு. லாஸோ ப்ராஃபிட்டோ நம்ம எது வந்தாலும் எடுத்துக்கணும். ஓகேவா? பாருங்க, MT5ல ஃபர்ஸ்ட் ட்ரேடு இங்கே எடுத்து இங்கே க்ளோஸ் பண்ணிருக்கணும். செகண்ட் ட்ரேடு இங்கே எடுத்து இங்கே போயிட்டு இங்கே எஸ்எல் 8 ஆயிடுச்சு. ஓகேவா?
ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓவராலாக பார்த்தா $50 ப்ராஃபிட்டில் தான் இருக்கும். கீழே பார்த்துக்கோங்க. ஓகேவா? சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ். இது மாதிரி மோர் வீடியோஸ்க்கு. ஓகேவா? டவுட்டா கமெண்ட் பாக்ஸில் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்துருங்க. கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை பை பை.